அடுத்த கதை வந்துட்டு இந்திர நீலமும் இமைக்கா இரவுகளும். இதை பற்றி பேச நம்ம எழுத்தாளர் பிரேமா ராகவி அவர்களை வந்துட்டு மேடை கலைக்கிறோம். கேலக்ஸி கலை இலக்கிய குழு நடத்தும் மாதாந்திர கதைப்போமா கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். போன முறை தான் நான் முதல் தடவை இங்கே வந்தேன். அப்போதான் எனக்கு தெரிய வந்தது 3 வருடங்களா ஒவ்வொரு மாதமும் இது நடக்குது அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே ரொம்ப வியப்பான ஒரு விஷயம்தான். அதுக்கு முதல்ல உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த குழுவை எனக்கு அறிமுகப்படுத்திய ஜெசிலா பானு மேடம் அவர்களுக்கு என்னோட நன்றிகள். இன்னைக்கு நான் பேச போற கதையின் தலைப்பு இந்திர நீலமும் இமைக்கா இரவுகளும். இந்த கதையை எழுதுனது பிரதிபா சந்திரமோகன் அவர்கள். இந்த கதை எப்படி போகும்னா, சங்க காலத்துல இருந்து நம்ம நிறைய மாயாஜால கதைகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். சில புலவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில சக்திகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செவிவழி செய்தியா சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதை எல்லாமே ஒரு மாயாஜால கதைகளா யோசிக்காம இதை அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து அதை ஒரு வரலாறும் அறிவியல் புனைவு கொஞ்சம் கலந்து இதை கொஞ்சம் வரலாற்றை மாற்றிய காதல் கதை, இதில் அவங்களே எழுதிப்பாங்க, இது வரலாற்றை மாற்றிய ஒரு காதல் கதையா இந்த எழுத்தாளர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போவோம். கதையின் துவக்கத்துல என்ன நடக்கும்னா, ஒரு மீனவன் இருக்கான். அவன் கூட ஒரு வெள்ளைக்காரன் அப்படின்னு அவன் சொல்றான். அவர் அந்த வெள்ளைக்காரன் அந்த மீனவனை கூட்டிட்டு ஒரு கடல் கூட்டிட்டு போறாரு. எனக்கு நீ இந்த கடலுக்கு அடியில நீ குதிச்சு எனக்கு நான் ஒரு பொருள் தேடுறேன், எனக்கு அந்த பொருள் எடுத்து கொடு அப்படின்னு மாத்திரம் சொல்லி கூட்டிட்டு போறாரு. அன்றைக்கு நாள் முழுவதும் அவன் போறான். போய் எல்லா இடத்தையும் எடுத்து தேடி பார்க்கறான். ஆனா அந்த வெள்ளைக்காரன் சந்தோஷப்படலை. அப்புறம் ஒரு இடத்துல மாலை நேரம் ஆயிடுது. ஆனாலும் அந்த வெள்ளைக்காரன் விடுறதா இல்லை. நீ அதை எடுத்து தந்தாதான் அனுப்புவேன், உனக்கு நான் நிறைய காசு பணம் தருவேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவரும் சரின்னு போய் பண்றான், வேற வழி இல்லை அப்படின்னு பண்றான். அப்போ ஒரு இடத்துக்குள்ள குதிச்சு தேடும் போது பார்த்தா கடலுக்கடியில பெரிய பெரிய கட்டிடங்கள், அரண்மனை தூண்கள் அதெல்லாம் அது தெரியுது. அதை பார்த்த உடனே அவனுக்கு அவ்வளவு வியப்பு. அந்த இடத்த இன்னும் கொஞ்சம் உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவனுக்கு அவன் கண்ணுல ஒரு கல் தென்படுது. அது என்னன்னா, அந்த கடலுக்கே அந்த நீல நிறத்தை கொடுக்குற மாதிரி இருக்கு அந்த கல். அதை பார்த்ததும் அவன் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவன் அந்த கல்லை போய் எடுக்கிறான். அதை எடுத்த உடனே இவனுக்கே ஆசை வருது, இந்த கல்லை நம்மளே வச்சுப்போமா, அந்த அளவு ஒரு அழகிய கல்லா இருக்கு அதை பார்த்த உடனே. ஆனா இல்ல, இந்த வெள்ளைக்காரன் விடமாட்டான்னு சொல்லிட்டு இவர் போய் அந்த வெள்ளைக்காரன் கிட்ட கொடுக்குறான். அன்னைக்கு முழு நிலவு, பௌர்ணமி நாள். அந்த நிலவு அந்த வெளிச்சத்துல அந்த கல்லின் மேல படும்போது அது என்ன ஆகுது, இந்த வெள்ளைக்காரனும் அந்த கல்லை பிடிக்கிறான். அந்த நேரத்துல என்ன ஆகுது, திடீர்னு பெரிய இடி மின்னல் சூறாவளி அப்படி நடந்து ஒரு பெரிய அலை வருது. இவங்களோட படகை கழுத்தி விட்டுருது. அடுத்தவங்க என்ன நடக்குதுன்னு, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க முழிச்சு பார்க்கும்போது அந்த மீனவன் முழிச்சு பார்க்கறான். பார்த்தா அந்த வெள்ளைக்காரன் கிட்ட அந்த கல்லு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ரொம்ப கோபத்துல சுத்துறான். அதை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப பயம் வந்துருது. சரி, இந்த நிலப்பரப்புல அவங்க இருக்காங்க, அப்ப நம்ம இடத்துக்கு வந்தாச்சு, நம்ம போகலாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம், இனிமே காசு வேண்டாம், இவனும் வேண்டாம், நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் அந்த இடத்துல போகிறான். அப்பதான் தெரியுது அவனுக்கு அந்த எந்த இடத்துல இருக்கோனே தெரியல. இவன் இடம் நினைச்சான், பார்த்தா எந்த இடம்னே தெரியல. அப்ப ஆசிரியர் ஒரு இக்கானா மாதிரி ஒண்ணு போடுறாங்க, இது அவன் இடம்தான், ஆனால் அவன் அறியாத இடம் அப்படின்ற ஒரு இதை போடுறாங்க. இதுக்கு அடுத்து சில வருஷங்கள் கழிச்சு என்ன ஆகுது, ஒரு பெண் வருகிறாள். அவள் பெயர் அனன்யா, நம் கதையின் நாயகி. அவதான். அவ அவளை பத்தி எப்படி சொல்றாங்கன்னா, நல்லா துருதுருன்னு இருக்க ஒரு பெண், கொஞ்சம் துடுக்குத்தனம், வாய் அதிகம். அவள் கண்ணுக்கு தப்புன்னு தெரிஞ்சா உடனே போய் சண்டை, என்ன ஏதுன்னு ஆராயவும் முதல்ல போய் சண்டை போட்டுறது. அவன் மேல தப்புன்னு தெரிஞ்சா போய் உடனே மன்னிப்பு கேட்கறது. அந்த மாதிரியான ஒரு பெண். அவ யாருன்னா அவளுக்கு சின்ன வயசுல இருந்து இந்த தொல்லியல் துறையில ரொம்ப ஆர்வம் அதிகம், ஆராய்ச்சி அந்த மாதிரி இதுல ஆர்வம் அதிகம். அதனால அவ தொல்லியல் துறையில முனைவர் பட்டம் வாங்கணும் அப்படின்றது தான் அவளோட கனவு. அதனால என்ன பண்றா, அவளோட தோழியும் கூட்டிட்டு ஒரு கடற்கரைக்கு வந்திருக்கா. அங்க அவங்க 2 பேரும் அதை இன்னும் பூம்புகாரோட, இப்ப இருக்க பூம்புகார் அந்த கடற்கரைக்கு தான் அவ வந்திருக்கா. அங்க அவ தோழியோட பேசிட்டு இருக்கும்போது அவ கைக்கு ஒரு கல் கிடைக்குது. அது ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு அவ பார்த்துட்டு இருக்கும்போது அவ தூரத்துல இருக்க தோழி அதை பார்த்துட்டு அதை வாங்க வரா. இவ நான் கொடுக்க மாட்டேன்னு வேகமா ஓடும்போது எதுலயோ மோதி அவ அந்த கல் அங்க தூரத்துல இருக்க ஒரு இளைஞன் மேல பட்டுருது. பட்டு அவனுக்கு ரத்தமே வர அளவுக்கு ஆயிடுது. உடனே அந்த இளைஞர்கள் நண்பர்கள்லாம் இதை பார்த்து இவ வேணும்னே கல்லை ஏதோ எரிஞ்சிட்டா போலன்ட்டு வராங்க. இவளை என்னன்னு சண்டை போடுறதுக்கு வராங்க.
இந்த இளைஞன் வந்து இவளை பார்த்த உடனே வந்து அவனுக்கு ஏதோ ஒன்று சொல்ல வரான். அதுக்குள்ள இவங்க நண்பர்கள்லாம் பார்த்த உடனே அவங்கள வந்து சமாதானப்படுத்துறான். இல்ல இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சமாதானப்படுத்தி இது பண்றான். அந்த நேரத்துல வந்து இவளும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இவளும் ஓடிடுறான், அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அப்ப வந்து போனதுக்கு அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஐயோ, அந்த ஒரு கல் அழகா இருந்ததே, என்னோட அவசர புத்தியால, என்னோட அவசர செய்கையால அந்த கல்லை நான் தொலைச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறான். ஆனா என்னன்னா, அந்த தோழியும் அவளும் வந்து அந்த இளைஞனை வந்து அடையாளம் தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் பேர் ராக்கெட் பாய் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்படியும் இன்னும் ஒரு வருடம் போகுது. அதுக்கடுத்து என்ன ஆகுது, அந்த அனன்யாவோட வீட்டுல வந்து அவளுக்கு வந்து ஒரு சொல்றாங்க, உனக்கு வயது ஏறிட்டே போகுது, உனக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நாங்க இது பண்ணியிருக்கோம், ஒரு வரன் வந்திருக்கு, நீ வந்து வரணும் அப்படின்றாங்க. அப்ப வந்து இவளுக்கு என்னன்னா, இவளோட ஒரு லட்சியம் அப்படி என்னன்னா, அவளோட கல்யாண பத்திரிகையில வந்து எனக்கு வந்து நான் பிஹெச்டி முடிச்சு எனக்கு டாக்டர் அனன்யா அப்படிதான் இருக்கணும், அதுக்கு முன்னாடி எனக்கு திருமணம் வேண்டான்றா. ஆனா வந்து அவங்க வீட்டுல வந்து அதுக்கு இது பண்ணல. வரன் அந்த படம் வந்திருக்கு, நீ புகைப்படம் வந்திருக்கு, நீ பார்த்து இது பண்ணு, நம்ம வந்து அதை பண்ணதான் போகிறோம், அவங்க போய் பார்க்க தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே இவளுக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா இவ அந்த கல் எரிஞ்சான்னு சொன்னால அவனோட புகைப்படம் அதான் வந்து எனக்கு வந்திருக்கு. இவளுக்கு பேர் என்னன்னு தெரியாது, சொன்ன மாதிரி ராக்கெட் பாய் அப்படின்றாங்க. அப்ப வந்து இன்னொரு ஒரு பின்னாடி கதை நம்மளுக்கு சொல்றாங்க. அது என்னன்னா, இந்த இந்த இளைஞனை வந்து அவளுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து தெரியும். எப்படின்னா, அவ கல்லூரி காலத்துல வந்து அவ வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவ மேல வந்து அவ ஒரு கலை நிகழ்ச்சிக்காக வேற ஒரு கல்லூரிக்கு போயிருப்பா. அப்ப அவ மேல வந்து ஒரு பேப்பர் ராக்கெட் வந்து அவ மேல வந்து பட்டிருக்கும். அதை பார்த்ததும் வந்து அவளுக்கு வந்து யாரோ நம்மளுக்கு கேலி செய்யறதுக்காக இப்படி போட்டிருக்காங்கன்னு கோவப்பட்டு திரும்பி பார்ப்பா. அப்ப இந்த இளைஞன் அந்த அவன் கையில பேப்பர் வச்சு அந்த ராக்கெட், இன்னொரு ராக்கெட் வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு வந்து என்ன ஏதுன்னு கேட்காம சத்தம் போட்டு எல்லாரும் முன்னாடியும் சத்தம் போடுவான். அப்ப சுத்தி இருக்க மற்ற மாணவர்கள்லாம் வந்து ஓடி வந்து சொல்லிடுவாங்க, இல்ல மன்னிச்சிருங்க, அது நாங்க தான் பண்ணோம். இவரையும் பார்த்து, சார் இது நாங்க பண்ணது, இது தப்பு, நாங்க தெரியாம வந்து எங்களுக்குள்ள போடும்போது அது மீறி அந்த பெண் மேல பட்டுடுச்சு அப்படின்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறம் வந்து அவளுக்கு தெரிய வருது, இவர் மேல தப்பும் இல்லை, இன்னொன்னு இவர் வந்து ஒரு ஆசிரியர், அந்த கல்லூரியோட ஆசிரியர்னு தெரியுது. அவ மன்னிப்பு கேட்டுட்டு அப்பயும் ஓடிடுறான். அதனால இவளுக்கு வந்து பயமா இருக்கு. 2 முறை நம்ம பார்க்கும்போது நம்ம அவசரமா வந்து அவர் மேல பழி போட்டோம், இன்னொரு தடவை கல்லை எரிஞ்சிட்டோம், இது எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல வந்து அவளுக்கு வந்து இதை வேண்டாம்னு அவங்க வீட்டுல சொல்ல முடியல. ஏன்னா காரணம் கேட்பாங்க, இதை சொல்றதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம நடக்கிறது நடக்கட்டும்னு அவ போறா. இதே சமயத்துல வந்து அந்த வீட்டுல, அந்த இளைஞனோட வீட்டுல வந்து அப்பதான் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அந்த இளைஞனோட பெயர் வந்து ஆதர்ஷ், அவர் தான் கதையின் நாயகன். அப்போ வந்து அவர் வீட்டுல வந்து இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க வந்து பெண் பார்க்க இது பண்ண போறோம், உனக்காக பெண் பார்க்க போறோம், உனக்கு வேற எதுவும் வேணுமா, ஏதாவது கண்டிஷன் மாதிரி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவன் வந்து எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லை, புகைப்படம் எதுவுமே பார்க்கல, ஆனா சம்மதிச்சிடுறாரு. அதே போல அப்புறம் பெண் பார்க்கும் படலம் நடக்குது. அதுல ஒரு கோவில்ல போய் சந்திக்கிறாங்க. பார்த்ததும் வந்து ஆதர்ஷ் முகத்துல இவளை பார்த்ததும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ வந்து அப்புறம் தனியா பேசும்போது அவர் சொல்றாரு, நான் முன்னாடி முதல் தடவை உன்னை பார்த்ததுல இருந்தே எனக்கு பிடிச்சிருந்தது, ஆனா நீ யாரு என்னன்னு தெரியல, அடுத்த நாள் நான் வந்து பார்த்தேன், அந்த கல்லூரியில வந்து பார்த்தேன், நீயும் இல்லை, அதனால வந்து எனக்கு இது பண்ண பேச தெரியல, நீ கல் எறிஞ்சும் போது நான் பார்த்ததும் வந்து அதுக்குதான் வந்து உன்கிட்ட பேசணும்னு வந்தேன், ஆனா சுத்தி நடந்த சம்பவத்தால என்னால அப்போ உன்கிட்ட பேச முடியல, ஆனா எனக்கு உன்னைய பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இவளுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் 2 பேரும் ஃபோன் நம்பர்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சந்தோஷமா வந்து ஒரு காதல் அழகா மலர்ந்துட்டு இருக்கு. இப்போ இவளுக்கு அனன்யாவுக்கு ஒரே ஒரு கவலை மாத்திரம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னா, அவளுக்கு வந்து பிஹெச்டி முடிக்காம எனக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதே அப்படின்ற ஒரு கவலை இருக்கு. அது ஒரு நாள் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசும்போது ஆதர்ஷ் வந்து தற்செயலாக ஏதோ கல்யாண விஷயம் பேசுறதுக்காக இவங்க வீட்டுக்கு வரும்போது அதை பத்தி கேட்டுடுறாரு. அப்ப தனியா ஒரு தடவை அவருக்கு போன்ல பேசி சொல்றாரு, உனக்கு இப்படி ஒரு கனவு இருந்தது நீ என்கிட்ட சொல்லல, நான் வந்து அதுக்கு உதவி புரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவருக்கு நண்பர் ஒருத்தர் மித்ரன் அப்படிங்கிற ஒரு நண்பர், அவர் வந்து இந்த கடல் ஆராய்ச்சி இந்த மாதிரி இதுலலாம் வந்து அவர் இருக்காரு. அவங்க வந்து இப்போ ஒரு கடல் ஆராய்ச்சி ஒன்று பண்றதாவும் இருக்காங்க. இங்கன்னா பழைய பூம்புகார், அந்த கடல் அடியில் இருக்க அந்த பூம்புகார், அந்த இதுக்கு வந்து ஆராய்ச்சி பண்றதா இருக்காங்க. அங்க வந்து உன்னோட ஆராய்ச்சியும் வந்து நீ பிஹெச்டிக்கு பண்றதும் பண்ணிக்கோன்னு சொல்லி அதுக்கு இதெல்லாம் கோரிக்கைலாம் வச்சு அதுவும் வந்து அனுமதியெல்லாம் வாங்கிடலாங்க. அப்புறம் இவர் ஆதர்ஷ், அனு, அந்த மித்ரன் கூட சில மருத்துவர்கள் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அந்த கடல் பயணம் மேற்கொள்றாங்க. அப்போ முதல் நாள் இரவு என்ன ஆகுதுன்னா,
அந்த கடல் அந்த டெக்கு அந்த இடத்துக்கு வந்து அன்னைக்கு பௌர்ணமியா இருக்கு. கடல் டெக்குக்கு வந்து அவர் வந்து கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்து நான் அவன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில வந்து அந்த முதல் சந்திப்புல வந்து அந்த கல்லை தூக்கி எறிஞ்சிருப்பா இல்லையா, அந்த கல்லை வந்து இவர்கிட்ட கொடுக்குறாரு. இவனும் அந்த கல்லை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அதை வாங்குறா. அவர் பக்கத்துல வந்து மித்ரன் வந்து இருக்காரு. இவங்க 3 பேரும் பக்கத்துல அந்த இடத்துல இருக்காங்க. இதை வாங்கவும் அப்ப வந்து அதே போல ஒரு முழு நிலவு அன்னைக்கு அப்ப என்ன ஆகுது, இவ வாங்கவும் அந்த கல்லு வந்து ஒளிர ஆரம்பிக்குது. அப்ப வந்து அமைதியா இருந்த கடல் திருப்பியும் ஒரு பெரிய சுழல் மாதிரி வர ஆரம்பிக்குது. சுழல் வந்து இவங்க 3 பேரும் அந்த கப்பல் ஓரத்துல இருக்கனால பெரிய அலைகள் வந்து இவங்களை வந்து தாக்கிடுது. இவங்க 3 பேரும் கடல்ல விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க முழிச்சு பார்க்கும்போது இவங்களும் அதே மாதிரி ஏதோ ஒரு நிலப்பரப்புல இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு சுத்தி என்ன நடந்தது, யாரு எங்க போனாங்க, மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னு ஒரு தெரியாம அவங்க வந்து பதட்டப்படுறாங்க. சரி, இருக்க இடத்துல போய் நம்ம கேட்டு பார்ப்போம், ஏதோ ஒரு நிலத்துல வந்து விழுந்திருப்போம், நம்ம போய் என்ன ஏதுன்னு போய் கேட்டு பார்ப்போம்னு அவங்க வந்து நடந்து போறாங்க. அப்ப நடந்து போய் அங்க பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அங்க இருக்க தொழில்நுட்பம் அது எல்லாமே ரொம்ப இந்த காலகட்டத்துல இருக்க மாதிரி இல்ல. கண்டிப்பா இது வந்து அவங்க நினைக்கிறாங்க, கண்டிப்பா இது பல வருஷங்கள் கழிச்சு வர வேண்டிய ஒரு தொழில்நுட்பம் இப்ப எப்படி இருக்குது அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இன்னும் உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பழங்காலத்து மக்களா இருக்காங்க. அங்க இருக்க கட்டடங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய தூண்கள், ஒரு பெரிய 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 சுவர் அந்த மாதிரி வந்து இருக்கு. இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல எங்க இருக்கும் அப்படின்னு. அப்போ அனன்யா மாத்திரம் ஒரு இடத்துல பாக்குறா, பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறா. என்னன்னா அங்க வந்து சோழ நாட்டு கொடி கொடி வந்து அங்க பறக்குது. அதை பார்த்ததும் வந்து இவளுக்கு வந்து இந்த பழைய பழைய இதுல வரலாற்று மேல ஆர்வம் அதிகம்ன்றனால இவளுக்கு வந்து ஏதோ தோணுது, இது வந்து பூம்புகார் நகரத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். முதல்ல இவங்க யாரும் நம்பல, இது எப்படி அப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஆனா வந்து அடுத்த ஒரு இடத்துல கொஞ்சம் போகும்போது ஒரு ஐரோப்பிய நாட்டு மனிதன் மாதிரி ஒருத்தர் வர, அவன் கிட்ட ஆங்கிலத்தை பேசுறாங்க. அப்போ அவன் சொல்றான், நீங்க பேசுறது எனக்கு புரியல, எனக்கு என்னோட தாய்மொழி லத்தீன், ஆனா நீங்க இப்ப எங்க இருக்கீங்க, நாங்க இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நீங்க வந்து பூம்புகார் நாட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவங்களுக்குலாம் ஒரே அதிர்ச்சி ஆகுது. எப்படி இங்க வந்தோம், இது என்ன ஒரு காலப்பயணமா, என்ன நடந்தது, எப்படி இங்க வந்தோம், இப்ப எப்படி திருப்பியும் போக போறோம், 3 பேரும் வந்து பயப்படுறாங்க. ஆனா அனன்யாவுக்கு மாத்திரம் அந்த ஆர்வம், ஏன்னா அவ வந்து அவளோட படிப்புக்கு வந்து அதேதான் பூம்புகார் அதை வச்சுதான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா. அதனால இதை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாமேன்ற ஒரு உள்ளுணர்வு அவ உள்ள போய்கிட்டே இருக்கான். இவளை தொலைச்சிடக்கூடாதுன்னு அவங்க வந்து பின்னாடி போகும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சில காவலர்கள் வந்து அனன்யாவோட முகம் கொண்ட ஒரு பெண்ணை வந்து கூட்டிட்டு போறாங்க. இவளைதான் வந்து கூட்டிட்டு போறாங்களோ, இந்த எந்த நாட்டுல இருக்கோம் எந்த காலத்துல இருக்கோன்னே அவங்களுக்கு புரியல. இதுல யாரோ வந்து இவளை கூட்டிட்டு போறாங்களேன்னு பின்னாடி தொடர்ந்து போறாங்க. அப்ப பார்த்தா இன்னொரு இடத்துல இருந்து அனன்யா வரா. அனன்யா வந்து எங்க போறீங்க, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. அப்ப நீ இங்க இருக்கேன்னா உன் முகத்துல இப்பதான் ஒருத்தங்க கூட்டிட்டு போனாங்க, அப்ப அது யாரு அப்படின்னு கொஞ்சம் தூரத்துல போய் ஒருத்தங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த பெண் மாதிரியே ஒரு பெண் இங்க போனா, அது யாரு அப்படின்னு உடனே அவங்க வந்து சொல்றாங்க, எனக்கு இவளை பார்த்த உடனே அதுதான் எனக்கும் தோணுச்சு, யாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சொல்றாங்க, அந்த பெண்ணின் பெயர் மணிமேகலை. அவ வந்து ஒரு புத்த துறவியா வந்து ஆக போறவங்க. அவங்கள வந்து இந்த நாட்டின் இளவரசன் வந்து உதயகுமரன் காதலிக்கிறாரு. அதை பத்தி விசாரிக்கவே இந்த நாட்டின் இளவரசி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு. இந்த பேர் மணிமேகலை உதயகுமாரன் வந்து கேட்டா உங்களுக்கு எதுவும் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஐம்பெரும் காப்பியம் சீத்தலை சாத்தனார் எழுதிய அந்த மணிமேகலை கதை, அந்த வரலாற்றை தான் வந்து எடுத்து வச்சு இந்த கதை அடுத்து அப்படிதான் வந்து கதை நகருது. இதுல வந்து என்னன்னா இதுக்கு அடுத்து வந்து ஒவ்வொரு பக்கமும் பயங்கர சுவாரஸ்யமா வந்து போக ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து அவங்க இந்த கதையில வந்து எப்படின்னா, உதயகுமாரன் வந்து மணிமேகலை மேல வச்சிருக்க காதல் வந்து ரொம்ப தூய்மையான ஆத்மார்த்தமான ஒரு காதல் அந்த மாதிரி. அப்போ இந்த மணிமேகலை ஏன் அதை மறுக்கிறாங்க, அவங்களும் இந்த காதல் இது பண்றாங்களா, அனன்யாவுக்கு வந்து அந்த காதலை வந்து அவங்க 2 பேரும் காதல் ஒண்ணு சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனா ஏன் வந்து அனன்யாவும் மணிமேகலையும் ஒரே மாதிரி இருக்காங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து அடுத்தடுத்த பக்கங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. இதுல இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, இந்த கல்லை தேடி ஆரம்பத்திலேயே ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அந்த மாதிரி அவனோட கூட்டத்துல சில பேர் வந்து இந்த கல்லை தேடி வந்து நிகழ்காலத்துல வந்து வராங்க இவங்களை தேடி. இப்ப இந்த கதை அடுத்து அப்படிதான் நகருது. இவங்க என்ன ஆனாங்க, மணிமேகலை உதயகுமாரனுக்கு அவங்க காதல் என்ன ஆச்சு, இவங்க நிகழ்காலத்துக்கு எப்படி வராங்க
அப்படின்னு சொல்லி அடுத்து விருப்பா வந்து கதை நகர்ந்து கடைசியில எல்லாம் சுபமா முடிகிற மாதிரி முடியும் போது அந்த கதை, இந்த புத்தகத்தின் அந்த கதை கடைசி ஒரு வார்த்தையில வந்து ஒரு இக்கண்ணா மாதிரி வைக்கிறாங்க. அது வந்து ஒரு வார்த்தை தான், அதுல வந்து நம்மளுக்கு தெரியுது அடுத்த பாகம் இதுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. இந்த கதையில எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நம்மளுக்கு ஏற்கனவே வந்து இப்போ நிறைய வரலாற்று கதை அது எல்லாமே நம்ம வந்து கேட்டிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். அதெல்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து இப்போ இந்த காலத்துல இந்த மாதிரிதான் வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க தோணும். இந்த எழுத்தாளரோட எழுத்து வந்து நம்மளுக்கு அந்த யோசிப்பே கொடுக்காது. இவங்க இப்படிதான் வாழ்ந்திருந்தாங்கன்னு நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அதை எழுதியிருந்தாங்க. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து சொன்ன மாதிரி இப்போ வந்து மணிமேகலை ஒரு 50 காப்பியங்கள்ல ஒண்ணு. அதோட கதையை வந்து மாத்தணும்னா அது வந்து கொஞ்சம் பத்திரமா தான் அதை வந்து கொண்டு செல்லணும். ஏன்னா அவர் காப்பியத்தை வந்து எடுத்து மொத்தமா மாத்தி எழுதிடக்கூடாது. அதை வந்து ரொம்ப அழகா வந்து இதுல கையாண்டிருக்காங்க. அதனால இந்த கதை வந்து உங்க எல்லார்கிட்டையும் பகிரலாம். நன்றி.